இன்னைக்கு நம்ம வீடியோல நீட் எக்ஸாம் பத்தி தான் பார்க்க போறோம். நீட் எப்படி அப்ளை பண்றது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், எவ்வளவு ஃபீஸ் கட்டணும், என்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், எந்த டேட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நீட் எக்ஸாம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டாக்டர் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீட் வந்து கிளியர் பண்ணா மட்டும்தான் டாக்டர் சேர முடியும். அது ஜென்ரலா நார்மலா நீங்க கம்யூனிட்டி ரிசர்வேஷனே கொடுக்கல அப்ளை பண்றதுக்கு 1700 ரூபாய் ஃபீஸ் கட்டணும். ஓபிசி கம்யூனிட்டியில போயிட்டு அப்ளை பண்றேன் அப்படின்னா நீங்க வந்து 1600 ரூபாய் ஃபீஸ் கட்டணும். ஓகேங்களா? இல்ல எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன்ல அப்ளை பண்றோம் அப்படின்னா 1000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், எல்லா எக்ஸாமும் அப்ளை பண்றது மாதிரி போட்டோ சைன் கண்டிப்பா தேவைப்படும். அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் வந்து 10 விரல், இந்த 10 விரல் இருக்குல்ல அது எல்லாமே சேர்த்து ஒரு பேப்பர்ல வச்சு ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துக்கணும். அப்புறம் வந்து 2 போட்டோ எடுக்கணும். ஒன்னு வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று எடுக்கணும், இன்னொன்னு போஸ்ட் கார்டு சைஸ். அப்புறம் நீங்க கம்யூனிட்டி ரிசர்வேஷன்ல அப்ளை பண்றீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட், எஸ்சி கம்யூனிட்டி எஸ்டி கம்யூனிட்டினா எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி, பிசி எம்பிசி ஓபி சர்டிபிகேட் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆதார் கார்டுல நேம், அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த் எல்லாம் ப்ராப்பரா வச்சுக்கணும். ஆதார்ல மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இன்னும் சேஃப். ஓகேங்களா? அப்புறம் மெயில் ஐடி, போன் நம்பர், இது எல்லா டீடைல்ஸுமே ப்ராப்பரா நீங்க எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? எக்ஸாம் எந்த டேட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம், எதுல இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். 8 பிப்ரவரி 2026 இருந்து 8 மார்ச் 2026 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்.